முதுபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர் RNK என்று போற்றப்படும் நல்லக்கண்ணுவின் மறைவு தொடர்பாக நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வப்பிறந்தகை நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் நல்லக்கண்ணுவின் நினைவுகள் பற்றி இந்த துயரமான நேரத்தில் கேட்கலாம். செல்வப்பிறந்தகை சார், வணக்கம் சார். உங்களுடைய நினைவுகளை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க சார். ஒரு மாபெரும் தலைவர், முதுபெரும் தலைவர், இந்த தேசம் பார்த்திராத தலைவர் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை இன்று தமிழ்நாட்டு மக்கள் எழுந்திருக்கிறோம். சுதந்திர போராட்ட தியாகி, சுதந்திர போராட்ட வீரர், பொதுவுடைமை கட்சியின் மூத்த தலைவர், நீண்ட நெடிய எளிமையின் பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர், நேர்மையின் பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர். சுதந்திர போராட்ட காலத்தில் அவர் எப்படியெல்லாம் பிரிட்டிஷார் சித்திரவதை செய்தார்கள் என்பதை பற்றி சொல்லும்போது நம்முடைய கண்களே கலங்கும். அப்படிப்பட்ட ஒரு மா வீரனை, ஒரு மாபெரும் தலைவனை நாம் எழுந்திருப்பதுதான் ஒரு மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய செய்தியாகும். இப்படிப்பட்ட தலைவர் தமிழ்நாட்டில் ஒருவர் பிறந்தார், வளர்ந்தார், வாழ்ந்தார் என்று சொன்னால் அடுத்த தலைமுறை நம்புமா என்று தெரியவில்லை. அப்படிப்பட்ட எளிமைக்கு சொந்தக்காரராக வாழ்ந்தவர் தான் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக அவருக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். உயரிய விருதான பாரத ரத்னா விருதை தோழர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். பாரத ரத்னா விருதுக்கு தகுதியானவர் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். ஸ்டெர்லைட் போராட்டத்திலே ஈடுபட்டு அந்த தூத்துக்குடி மக்களுக்கு சுதந்திர காற்றை சுவாய்க்க வைத்த மாபெரும் தலைவர். தாமிரபரணி மண் பிரச்சனை ஆகட்டும், தாமிரபரணியுடைய சுகாதார செயற்கேடு, பொல்யூஷன் ஆகட்டும், எல்லாவற்றுக்கும் முன்னிருந்து வழக்குகளை தொடர்ந்தவர். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றென்றால் துடித்து போகின்ற ஒரு மாபெரும் தலைவர். அவருடைய இழப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கும், காங்கிரஸ் பேரியக்கத்திற்கும், பொதுவுடைமை கட்சிகளுக்கும், எல்லா ஜனநாயக சக்திகளுக்கும் மிகப்பெரிய இழப்பாக பார்க்கிறோம். அவருடைய குடும்பத்தாருக்கும், அவருடைய கட்சியை சார்ந்த தோழர்களுக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தோழர் நல்லக்கண்ணுவுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிறந்தகையும் கோரிக்கையை முன்மொழிந்திருக்கிறார். சுதந்திர போராட்ட காலத்தில் வாழ்ந்து இன்று நம்மோடு வாழ்ந்து ஒரு நம்ப முடியாத தூய பொது வாழ்வுக்கு சொந்தக்காரராக நல்லக்கண்ணு திகழ்ந்திருப்பது ஒரு பெரிய நீண்ட வரலாறு என்பதை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மற்றும் MP திருச்சி சிவா உள்ளிட்டோர் அவருடைய நினைவுகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள்.